வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 48 சென்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடுங்க இது. நல்ல அகலமான ஒரு 30 அடி ரோடு. வாங்க ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே வந்துட்டோம். இப்போது இதாங்க நம்ம பார்க்குற 48 சென்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா 48 சென்ட்டு ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்டு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி லைட்டிங் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் ஃபுல்லாகவே லைட் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமரா வித் போர்வெல், இபி கனெக்ஷன், அனைத்து வகையான மரங்களும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரம், மாமரம், பலா, சப்போட்டா, அதுபோல் எல்லா வகையான மரங்களும் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா 3 சைடு ரோடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து 3 சைடும் ரோடு. நமக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. பாருங்கள் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ஈசிஆர் இடக்கழி நாடு, கடப்பாக்கம் நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டோட்டலாக 48 சென்ட்டு. நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மோட்டார் ஷெட்டு ஒன்று இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பு பாத்ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ சீசனில் மேங்கோ காய்ப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி. இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது. பாருங்கள், ப்ராப்பர்ட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த காம்பவுண்டு தாங்க ப்ளஸ்ஸு. இந்த காம்பவுண்டு இன்றைக்கி பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 லேக்ஸ்லேருந்து ஒரு 30 லேக்ஸ் செலவாகும். கண்டிப்பாக ஆகுங்க. அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தபுளாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டு ஃபுல்லாகவே காம்பவுண்டு தாங்க. அடுத்து கேட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல பெரிய கேட்டு, நல்ல ஒர்த்தான கேட்டு நம்ம பார்த்த கேட்டு. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதாங்க அந்த பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் சொன்ன பாருங்க. இதுதான் அது. நல்லா நீட்டாக இருக்குது ப்ராப்பர்ட்டி. பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதாங்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணுன்ற ஒரு மெயின்டெனன்ஸோடு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஏரியாவில் நம்ம இடக்கழி நாடு கடப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா இது போல் ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே இல்லை. அதுபோல் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல வெல் மெயின்டெனன்ஸ், நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று தான் இல்லை. வீடு மட்டும் கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பீச் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. நல்ல ஒரு ஏரியாவும் நல்ல ஏரியா. பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் வருங்க. பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க. இங்கேருந்து கடப்பாக்கம் மெயின் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. இந்த ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த செந்தூராம்பரம் மாம்பழம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இமாயத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பழங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எந்தளவுக்கு மரங்கள் நல்லா எந்த அளவுக்கு வளமாக இருக்குது பாருங்கள். மரங்கள்லாம் அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இது செந்தூராங்க. அது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள்.
ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 48 சென்ட்டு. ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்ரு. இதாங்க ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் வியூ இது தான். ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைட்டிங் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 லைட் இருக்குங்க இந்த வாலில். அதிகமாகவே இருக்குது. 30லேருந்து 40 லைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. டோட்டலாகவே பைப் லைன் இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக லைட்டிங் 10 ஃபீட்டுக்கு ஒவ்வொரு லைட்டிங் போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பவுண்டு மேலேயும் நமக்கு லைட்டிங் இருக்குது. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ப்ராப்பர்ட்டிங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாகவே பைப் லைன். இங்கெல்லாம் போர்வெல் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 20 அடியிலே தண்ணி நமக்கு நல்ல சூப்பரான வாட்ரு இருக்குது. ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராப்ளமே இல்லை. ஈசிஆர் கடப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணிலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை. இது ஃபுல்லாக இந்த சைடு லெமன் இருக்குது. ஃபுல்லாக லெமனுங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து செவ்வல் நீர் ஒன்று இருக்குது. செவ்வல் நீர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு பீச்சுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சென்னையிலேருந்து வர சொல்ல வெஸ்ட்டு சைடில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி. இதுதாங்க இந்த கேப்பு விட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறா போல் சென்டராக ஒரு கேப்பு விட்டுருக்காங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு அழகாக ஒரு வீடு கட்டணும்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிங்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷுங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.